தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம் பெற்றிருக்கிறார். தேர்தல் ஆணையம் தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த நியமனத்தை அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டு சாய்குமார் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் தற்போது இது தொடர்பான ஆணையை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் மாற்றப்பட்டு தற்பொழுது சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய தலைமைச் செயலாளராக தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலாளர் சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? தலைமைச் செயலாளர் மாற்றம் செய்து தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சாய்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 23 நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் தொடர்ச்சியாக புகார்கள் வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தற்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக சாய்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு இன்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முருகானந்தத்தை பொறுத்தவரையில் தலைமைச் செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டால் நியமனம் செய்து அதற்கும் தேர்தல் ஆணையம் சார்பில் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டால் நியமித்து தேர்தல் ஆணையம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.